அதிகாரம் வெல்லும் பயிற்சி மையம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, 6th தமிழ் பழைய புத்தகத்தில் இயல் 3ஓட ஒன் வேர்ட் கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே இயல் 1 மற்றும் 2க்கான வீடியோ நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம். இது இயல் 3க்கான வீடியோ. வாங்க கொஸ்டின்குள்ளே போகலாம். கொஸ்டின் நம்பர் 1, நான்மணிக்கடிகையின் ஆசிரியர் யார் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா, ஆப்ஷன் ஏ விளம்பி நாகனார். மனைக்கு விளக்கம் எது அப்படின்னு பார்த்தோம்னா மடவார். அப்போ மடவார் அப்படின்னா என்ன, இதோட சொல்லின் பொருள் என்னென்னா மடவார் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா பெண்கள். சப்போஸ் சொல்லின் பொருளை கேட்டாங்கன்னா மனைக்கு விளக்கம் எதுனா மடவார், மடவாரோட பொருள் என்னென்னா பெண்கள். கடிகை என்றால் என்ன? கடிகை அப்படின்னா அணிகலன், அதாவது நான்மணிக்கடிகை இருக்குல்ல, அதில் அந்த கடிகை அப்படின்னா அணிகலன் என்பது பொருள். நான்மணிக்கடிகை டேஷ் நூல்களுள் ஒன்றுனா 14 கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று. 14 கீழ்கணக்கு நூலில் மொத்தம் எத்தனை நூல் இருக்கும்னா 14 அப்படின்னா 18. சொற்பொருள் தருக. மனை அப்படின்னா வீடு, மனை அப்படின்னா வீடு. மடவார்னா பெண்கள், தகைசால்னா பண்பில் சிறந்த, ஓதின்னா எதுவென்றும் சொல்லும் சரி, உயர்ணர் நல்ல. அப்போ எல்லாமே சரியாக புரிஞ்சிருக்கிறதுனால இதோட ஆன்சர் 1, 2, 3, 4, 5 ஆப்ஷன் சி. அடுத்தது ஆறாரோ ஆரிராரோ அப்படிங்கிற பாடலில் உள்ள வினாக்கள். நாட்டுப்புற பாடல்களை எத்தனை வகையாக பிரிக்கலாம் அப்படின்னா 6 வகையாக பிரிக்கலாம். அப்போ 6 என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, குழந்தைகளுக்கு பாடக்கூடிய தாலாட்டு, அடுத்து விளையாட்டு பாடல், அடுத்தது வழிபாட்டு பாடல், அதாவது சாமி கும்பிட்றவங்களுக்குள்ள வழிபாட்டு பாடல், அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா இறந்தோருக்கு பாடக்கூடிய ஒப்பாரி பாடல். இந்த மாதிரி வந்து பார்த்தோம்னா 6 வகையாக பிரிப்பாங்க. கொஸ்டின் நம்பர் 2, திருமணம் மற்றும் பிற நிகழ்வுகளில் பாடுவது என்ன? சடங்கு பாடல் மற்றும் கொண்டாட்ட பாடல். அதாவது இந்த நாட்டுப்புற பாடல்கள்ங்கிறது வந்து ஒரு முக்கியமான டாப்பிக்கு, இதுலேருந்து மிஸ் பண்ணிடக்கூடாது நம்ம கொஸ்டின். திருமணம் மற்றும் பிற நிகழ்வு பாடுவது சடங்கு பாடல் மற்றும் கொண்டாட்ட பாடல். அப்போ இதோட சரியான பதில் ஆப்ஷன் டி. வாய்மொழி இலக்கியம் என்று எதை கூறுவர் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா நாட்டுப்புற பாடல்கள். கொஸ்டின் நம்பர் 4, வளர்ந்த பிள்ளைகளை பாடுவது வந்து பார்த்தோம்னா விளையாட்டு பாடல். பிறந்த குழந்தைக்கு பாடுவது கொஸ்டின் நம்பர் 5 என்னன்னு பார்த்தோம்னா, பிறந்த குழந்தைக்கு நம்ம என்ன பாடுவோம்? தாலாட்டு பாடல் பாடுவோம். சாமி கும்பிடுவோர் பாடுவது என்னன்னு வந்து பார்த்தோம்னா வழிபாட்டு பாடல். இறந்தோருக்கு பாடுவது ஒப்பாரி. அப்போ இந்த ஒப்பாரி பாடலில் ஒப்பாரி அப்படி எதை வச்சு சொல்கிறாங்கன்னா, இவருக்கு ஒப்பார் ஒருவரும் இல்லார் அப்படின்னு பாடுறதுனால ஒப்பாரி பாடல். களைப்பு நீங்க பாடுவது என்னன்னா தொழில் பாட்டு. கொஸ்டின் நம்பர் 9, சென்னை போன்ற நகரங்களில் பாடுவது என்னன்னு வந்து பார்த்தோம்னா, சென்னைனாலே நமக்கெல்லாம் தெரியும் கானா பாடல். ஆப்ஷன் ஏ. கொஸ்டின் நம்பர் 10, ஏட்டில் எழுதப்படாத பாடல் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா நாட்டுப்புற பாடல்கள். ஏன்னா நாட்டுப்புற பாடல்கள் வந்து பார்த்தோம்னா வாய்மொழி இலக்கியங்கள். அப்போ நாட்டுப்புற பாடல்கள்லாம் யார் எழுதுனது அப்படின்னு கேட்டாங்கன்னா, அப்படின்னு யார் எழுதலை, அதனால் தெரியவில்லை அப்படின்னு எழுதலாம். அறியப்படவில்லைன்னு எழுதுன அவசியம் இல்லை, தெரியவில்லைனாலும் சரியான பதில் தான். நெக்ஸ்ட் வீரச்சிறுவன். சுவாமி விவேகானந்தரோட இயற்பெயர் என்ன? நரேந்திர தத். இவர் யாருடைய மாணவர் அப்படின்னு பார்த்தோம்னா ராமகிருஷ்ணரோட மாணவர். அதாவது ராமகிருஷ்ண மிஷனை இவர் நிரூபிப்பார். யார்? விவேகானந்தர். சிங்கங்களே நீங்கள் செம்மறியாடுகளில் எழுந்து வாருங்கள் என்று கூறி வீர முழக்கமிட்டவர் யாருன்னா விவேகானந்தர். இந்த வீரச்சிறுவன் அப்படிங்கிற கதையை எழுதின இதில் இடம்பெற்றிருக்குன்னா அறிவிய வழக்கம் அற்புத கதைகளில் ஜானகி மணால் எழுதினதில் இடம்பெற்றிருக்கு. அவ்வளோதான் மாணவர்களே. ஸ்கூல் புக்கை ஒன்ஸ் படிச்சுட்டு இதில் வந்து ஆன்சர் பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டிஎன்பிஎஸ்சிக்கு படிக்கிற மாணவர்களுக்கு ஒரு பயனுள்ளதாக இருக்கும். நம்ம சேனலில் இதே மாதிரி வீடியோ டெய்லிஸ் வரும் மாணவர்களே. வேணுங்கிற மாணவர்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். மேலும் வந்து பார்த்தோம்னா நீங்கள் எவ்வளோ ஸ்கோர் பண்ணீங்க அப்படிங்கிறத வந்து பார்த்தோம்னா கமெண்ட்டில் மறக்காமல் மென்ஷன் பண்ணுங்கள். தேங்க்யூ.